இவன் உன் பையனா? பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கானே. இங்க பாரு, வந்தியா டீ குடிச்சியான்னு போயிட்டே இருக்கணும். இவன் பக்கத்து வீட்டு பையன், வீட்டுல கலவரத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, சரியா? நல்ல வேளை என் பொண்டாட்டி பக்கத்துல இல்ல, கேட்டா அவ்வளவுதான், எனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது போ. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஒரு நிமிஷம், கொஞ்சம் நகண்டு போய் பார்க்குறேன், சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, இப்பவும் நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கலங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு வெளியே வந்து பேசுறேன். அப்போவாச்சும் சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹலோ, இப்போவாச்சும் எதுவாவது கேக்குதாங்க? நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு கேட்கலையே. இன்னைக்கு இந்த போனுக்கு என்ன ஆச்சு? சிக்னல் இவ்வளோ வீக்கா இருக்கு. அங்கிள், இந்தாங்க அங்கிள் உங்க போன். நீங்க எடுத்துட்டு வந்தது டிவி ரிமோட் அங்கிள். அவசரத்துல நீங்க டிவி ரிமோட் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க அங்கிள் உங்க போன், நாங்க பேசுங்க. என்னடா பப்ளிக்ல கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்க? பாக்குறதுக்கு எல்லாரும் ஒல்லி குச்சி ஓமக்குச்சி மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு சேட்டையா? சரி, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, நீ என்ன செஞ்ச? போலீஸ் எதுக்கு ஒன்னங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? இல்லம்மா, ஒரு பட்டாணிய கணத்துக்குள்ள போட்டேன், அதுக்கு போய் என்னங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. பட்டாணிய கணத்துக்குள்ள போட்டியா? ஏண்டா இத கோர்ட்டுன்னு நினைச்சியா இல்ல பிளே கிரவுண்டுன்னு நினைச்சியா? போடா போ, அடுத்த ஆள் வாப்பா. நீ என்னப்பா தப்பு செஞ்ச? உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? நானும் பட்டாணிய தாமா கணத்துக்குள்ள போட்டேன், அதுக்கு தாமா என்னங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன எல்லாரும் விளையாடுறீங்க? இத கோர்ட்டு நினைச்சீங்களா இல்ல வேற என்ன நினைச்சீங்க? அடுத்த ஆள் யாருப்பா? மூணாவது ஆள் நீ வா. நீ என்ன செஞ்ச? நான் தாமா அந்த பட்டாணி. என்னதாமா இவங்க ரெண்டு பேரும் கணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடணும், சரியா? சரி டாக்டர், ஃபர்ஸ்ட் நீங்க அந்த நர்ஸை மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? சரி பரவாயில்ல, நானே தள்ளி நின்னுக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா தெரியுறாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க டாக்டர். என்னது, நான் சொல்லணுமா? யோ, நீதாயா பேஷண்ட்டு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியா? டாக்டர், எனக்கு உடம்புல அப்பப்போ அரிப்பு வருது டாக்டர். இப்போ கூட பாருங்களேன், அரை மணி நேரமா நான் சொரிஞ்சிட்டே இருக்கேன், எனக்கு இப்போ கூட அரிப்பு நிக்கல டாக்டர். இன்னும் அரிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. யோ, இவ்வளவு நேரம் நீ சொரிஞ்சது என்னோட தொடைய இவ்வளவு நேரம் சொரிஞ்சுக்கிட்டு அரிப்பு நிக்கலன்னு வேற சொல்றியாக்கும்? டாக்டர், என் பொண்டாட்டி தூக்கத்துல உளறிக்கிட்டே இருக்கிறா. அவ உளறது எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். சரி, இந்த மாத்திரையை தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட மனைவிக்கு கொடு. ராத்திரி உளறத நிப்பாட்டிடுவாங்க. டாக்டர், எனக்கு இந்த மாத்திரை வேண்டாம் டாக்டர். அவ தூக்கத்துல என்ன உளறான்னு எனக்கு கேட்கணும், அதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர். என் கண்ணு முன்னாடி நிற்காதடா, ஓடி போயிடு. அடுத்தது, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? டாக்டர், எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது டாக்டர், அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அம்மா, உங்களை நல்லா செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு தொண்டையில் ஒரு சின்ன கட்டி இருக்கு, மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். யோ, என்னையா டாக்டர் நீ? தொண்டையில கட்டி இருந்தா நீ மண்டையில போய் ஆபரேஷன் பண்ணுவியா? ஹாஸ்பிட்டலுக்கே நீ நான் வரமாட்டேன். ஐயோ கடவுளே, இன்னைக்கு நான் யாரு கண்ணில் முழிச்சேன்னு தெரியலையே. எல்லா நட்டு கலந்ததுகளா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் உயிரை வாங்குதப்பா சாமி.